ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ்லத் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு முக்கியமான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனு என்னென்னா, இப்போ பேங்க் ரிலேட்டடாக, ஏடிஎம் ரிலேட்டடாக, யூபிஐ ரிலேட்டடாக, அதுக்கப்புறம் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறது ரிலேட்டடாக எல்லாத்த பற்றின அப்டேட்ஸும் இன்றைக்கி ஒரே வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன். எந்தெந்த பேங்க்கு என்னென்ன ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரல ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏடிஎம்மில் புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து அது அமலுக்கு வருது. எந்தெந்த ஏடிஎம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்பிஐ ஏடிஎம்மில் நீங்கள் 10,000க்கு மேலே வந்து காசு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி கட்டாயம் வந்து தேவைப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 10,000க்குள்ளன்னா பிரச்சனை இல்லை. 10,000க்கு மேலே போச்சுன்னா உங்கள் மொபைல் நம்பர், அதாவது உங்கள் பேங்க் கூட எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓடிபி என்ட்ரி பண்ணால் தான் நீங்கள் வித்ட்ராவே பண்ண முடியும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வங்கி ஏடிஎம்கள்ல 5 முறை பார்த்தீங்கன்னா, இலவசமா டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஏடிஎம்ல நீங்க காசு எடுப்பீங்க இல்லையா? உங்களோட ஏடிஎம் கார்டு போட்டு, ஒரு மாசத்துல 5 டைம் நீங்க வந்து ஃப்ரீயா வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிற வங்கி ஏடிஎம், இப்போ எஸ்பிஐன்னா எஸ்பிஐ ஏடிஎம்மே வந்து கிடையாது. வேற எதனா ஏடிஎம்ல கூட நீங்க வந்து அது 5 முறை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம்னா சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க். அதில வந்து என்னன்னா, இப்போ புதுசா பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்லயே நம்ம கியூஆர் மூலமா வந்து யுபிஐ, கூகுள் பேலேருந்து அந்த கியூஆருக்கு காசு அனுப்பிச்சு ஏடிஎம்லயே காசு அனுப்பிச்சு நம்ம வந்து வித்ட்ரா வந்து பண்ணின்னு இருந்தோம் இல்லையா? இதுவரையிலும் வந்து அவங்க வந்து ஃப்ரீயா வந்து குடுத்துன்னு இருந்தாங்க. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, இப்போ பொதுவா ஒரு 5 டைம் எல்லா பேங்க்லயும் வந்து பொதுவா ஒரு 5 டைம் வந்து எடுத்துக்க முடியும்ல ஏடிஎம் கார்டு போட்டு. இந்த யுபிஐ மூலமா எடுக்கிறதுமே அந்த ஏடிஎம் மாரி எடுக்கிற மாரி கணக்கு வச்சுப்பாங்க அப்டின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இத சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த ஃப்ரீ 5 டிரான்சாக்ஷன் இருக்குது. அதுக்கு மேல வந்து தாண்டுச்சு அப்டின்னா, நீங்க ஒரு மூலமா ஒரு டைமா இந்த யுபிஐ மூலமா பணம் எடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ரூ. 23 வந்து சார்ஜஸ் வந்து கட் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து கார்டு இல்லாம தானே பணம் எடுக்கிறோம். யுபிஐ மூலமா தானே பணம் எடுக்கிறோம். அப்படின்ட்டு நீங்க வந்து நெனச்சு அடிக்கடி யுபிஐ வந்து பயன்படுத்தினா, கண்டிப்பா வந்து அத நெறைய டிரான்சாக்ஷன் ஆகி ரூ. 23 ஒரு டிரான்சாக்ஷன் கட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதனால இனிமே வந்து பார்த்து பயன்படுத்துங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில வந்து டெபிட் கார்டெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா? பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல. அவங்க வந்து அதனோட லிமிட்ட வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ ரூபே, அப்புறம் என்சிஎம்சி, பிளாட்டினம், அதுக்கப்புறம் வந்து ரூபே, ஹுமன் பவரு, அதுக்கப்புறம் பிளாட்டினம், ரூபே, பிஸ்னஸ் பிளாட்டினம், மாஸ்டர் கார்டு, விசா, கோல்டு இந்த மாரி நெறைய கார்டு வந்து இருக்கு இல்லையா? அதில வந்து டெய்லி லிமிட் வந்து ரூ. 50,000 வந்து குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதிகமா வந்து இருந்தது. இப்போ ரூ. 50,000 ரெட்யூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாரி மத்த கார்டு இருக்கும் இல்லையா? இந்த ரூபே செலக்ட் டெபிட் கார்டு, அதுக்கப்புறம் பிஎன்பி செலக்ட் நியோ அதெல்லாம் வந்து அதிகமா எடுக்கிறதுக்கு, அதுலயும் அந்த பிசினஸ் டெபிட் கார்ட்லயுமே பார்த்தீங்கன்னா, ரூ. 75,000 வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நீங்க இன்னும் பழைய லிமிட்டே வந்து நெனச்சுன்னு இருந்தீங்கன்னா, அத வந்து மாத்திட்டோம் அப்படின்ற மாரி தெளிவான ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி நீங்க சப்போஸ் 0 அக்கவுண்ட் இருக்கும் இல்லையா? கடந்த 3 வருஷமா எந்த விதமான டிரான்சாக்ஷனுமே அதில நீங்க பண்ணல அப்டின்னா, உங்களோட கேஒய்சிய நீங்க போயிட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க அப்டின்ட்டு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்க கேஒய்சி பண்ணலன்னா, ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு மேல உங்களது வந்து இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல அக்கவுண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்டின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதையுமே பார்த்துக்கோங்க. தேவைப்படுறவங்களுக்கு இது மஸ்ட்டா வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பந்தன் பேங்க் அது இருக்கு இல்லையா? அதில வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, இந்த ஏடிஎம்ல நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணும்போது 5 முறை வந்து இலவசமா வந்து செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க சிட்டில வந்து மற்ற ஏடிஎம் இப்போ இது வந்து பந்தன் பேங்கா, வேற எதனா வந்து எஸ்பிஐயோ, கனராவோ, இல்ல ஐஓபிலயோ ஏதாச்சும் ஒண்ணுத்துல நீங்க சென்னை, பெங்களூர் அந்த மாரி வந்து முக்கியமான சிட்டில 3 முறை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற சிட்டில இருக்கிறவங்க 5 முறையும் வந்து இலவசமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல போறவங்களுக்கு ரூ. 23 சார்ஜ் செய்யப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பேலன்ஸ் செக் பண்ணீங்க அப்படின்னாலும் ரூ. 10 டிரான்சாக்ஷன் சார்ஜ் வந்து புடிப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாரி நீங்க ஏடிஎம்ம யூஸ் பண்ணி அதில டிரான்சாக்ஷன் ஃபெயில்ட் ஆனாலுமே ரூ. 25 அதற்காக அபராதம் விதிக்கப்படும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. பட் ரூல்ஸ் எடுத்துன்னு வந்திருக்காங்க. கண்டிப்பா இந்த மாரி டிரான்சாக்ஷன் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன மஸ்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயுமே தெரியப்படுத்துங்க. யுபிஐ ரிலேட்டடா, டெபிட் கார்டு ரிலேட்டடா, அக்கவுண்ட் கேன்சல் ஆவது ரிலேட்டடா எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணியிருக்கோம். இந்த மாரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப், டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம அதிலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. Okay friends, thanks for watching.